ஹலோ மக்களே, குட் மார்னிங். நைட்டு பார்த்த வீடியோவோட தொடர்ச்சியாக நம்ம காலையில் எழுந்திரிச்சு டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 9 o'clock ஆச்சு. நம்ம செக் அவுட் பண்ணிட்டோம், ஏர்லியாகவே செக் அவுட் பண்ணிட்டோம். ஸோ ஈவினிங் ஃப்ளைட்டுங்கிறனால நம்ம வந்து இங்கேருந்து நேரமாக போகிறது இல்லாமல் இன்னும் 2-3 இடத்த சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. ஸோ நைட்டு பார்த்த ஈஃபில் டவரு இப்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான பிளேஸுக்கு போக போகிறோம். அந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நைட்டு பார்க்கும்போது பளபளன்னு பயங்கரமாக மின்னுச்சு. இப்போ பார்த்தா பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது. வாங்க எப்படி இருக்குன்னு காட்டுறேன். யூரோப்பும் கிட்டத்தட்ட சொல்ல போனால் நம்ம யூகே மாதிரி தான் இருக்குது. பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸும் சரி, எவ்ரிதிங். ஆமாம், ஃபஸ்ட்டு எல்லாம் ஒன்றா இருந்ததுக்கப்புறம் பிரிஞ்சு போனவங்க தானே இப்போ மறுபடியும் ஒன்றாக தவிக்கிறாங்க. எப்படியோ தெரியுதுங்களா, டவர் இங்கே இருக்குது. நைட்டு வந்துருந்தோம். இது ஒரு பார்க் மாதிரி இருந்துச்சு. இதுக்குள்ளே போகலாமான்னு தெரியல, போக முடியாதுங்க. கடையில் எல்லாருமே இங்கே நிறையா சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்கப்பா டிரான்ஸ்போர்ட்டுக்கெல்லாம். இங்கே ட்ரெயின்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எப்படி இருந்ததுன்னா நான் ஒரு பிக்சர் ஆட் பண்ணுறேன், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ட்ரெயின் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு சில மாற்றம் வேணும்ல. ஃபுல்லாக யூகே மாதிரியே இருந்தால் எப்படி? ஃபில்டவாக வந்தாச்சு. நைட்டு தான் ரொம்ப அழகாக இருக்கும் போல். இப்போ பார்க்க அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு இல்லைன்னா எனக்கு ஒன்றும் தெரியல பெருசாக. டாமி எழுந்திரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நைட்டு பயங்கரமாக இருந்தது. நல்ல ஒரு லைட்டிங்கு. நான் நினச்சேன் வந்தோடனே ரூமில் போய் நைட்டு ஸ்டே பண்ணி ரெஸ்ட் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் மார்னிங் வந்து ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு யூகே போகிறோம் அப்படின்னு நினச்சேன். பட் இப்போ தான் தெரியுது பகலை விட நைட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் போல். ஸோ மொபைல்ஸ்லாம் கேர்ஃபுல்லாக வச்சுருக்கணும். எந்த நேரத்தில் நம்மகிட்டேருந்து வழிப்பறி நடக்கணும் தெரியாது. ஸோ கேர்ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன். போதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பார்ப்போம். எனக்கு யாரையும் நம்ப முடியாது. சிக்னல் மதிக்காமலே போகிறேன். இப்படிலாம் போகவே கூடாது. நான் மட்டும் இல்லைப்பா, இங்கே நிறைய டூரிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, எக்கச்சக்கமாக இருக்காங்க. நைட்டு அவ்வளோ பேர் நாங்க பகலில் கும்பலே இல்லை. ஸோ நான் நைட்டு வந்தது பெட்டர் தான் போல். நைட்டு வந்து அப்படியே சின்னதாக வீடியோ எடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு விலாகாக அதை போட்டு செகண்ட் விலாகாக இதை போடலான் இருக்கேன். நைட் மூமெண்ட் எப்படி இருக்குது, இல்லை பகலில் இருக்கிறது, ரெண்டில் எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இங்கே கும்பலாக இருக்குது. ஈஃபில் டவர் வந்துட்டோம். உள்ளே போய் சுற்றி பார்க்க தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க போல், எப்போ கேட் ஓப்பன் பண்ணுவாங்கன்ட்டு. உள்ளே போகிறதுக்கு எவ்வளோ யூரோஸ் வாங்குறானுங்கன்னு தெரியல. நைட்டு சொன்னல ஒலிம்பிக்
ஏன்னு கரெக்டாக ஒரு கணக்கு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒலிம்பிக் கரெக்டாக இருக்கானுங்க இப்போ இது. காலையிலே க்யூவில் நிற்கிறானுங்க. உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு தெரியல, நான் ஜூமில் காட்டுறேன். இங்கே பாருங்க, இங்கே நிற்கிற அத்தனை கும்பலும் ஈஃபில் டவர் கடியில் போகிறதுக்கு தான் நின்றுட்டு இருக்குங்க. ஸோ வந்து உள்ளே போய் பார்க்குறது சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் ஈஃபில் டவருக்கு வந்து உள்ளே போய் அங்கே இருக்கிற அங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சேன்னா ஸோ வந்து டைம் டூ லேட் ஆகிரும். நான் வந்து இன்னொரு பிளேஸை வந்து கவர் பண்ணணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கேருந்து லோவர் மியூசியம்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக தெரியல, நான் வந்து பார்க்கணும், மறுபடியும் செக் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு அங்கே தான் போகலான்னு இருக்கேன். அங்கே ஒரு 1 ஹவரில் போயிடலான்னு நினைக்கிறேன். 1 ஹவர் இல்லை, இங்கேருந்து கரெக்டாக நான் கூகுள் மேப்பில் பார்த்தேன் 25 மினிட்ஸ் தான் வந்தது. ஸோ 25 மினிட்ஸில் அங்கே போயிடலாம். போயிட்டோம்னா இது பார்த்தீங்களா இல்லையா, நைட்டு பார்க்கும்போது உள்ளே இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சது, இப்பயும் தெரியுது. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, காட்ஸிலா மூவியில் இந்த கண்ணாடி போட்டு வச்சுருப்பானுங்களே அந்த மாதிரி இருக்குது. வெறும் சூடி கிடக்குது, இன்னும் ஓப்பன் பண்ணலை. அதனால தான் அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க போல் வெளியே. மேபி 10 மணிக்கு ஓப்பன் பண்ணலாம். இங்கே கீழே இருந்து பார்க்குறதுனால இப்படி இருக்குது. வாங்க நம்ம சினிமாட்டிக் ரேஞ்சில் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம யூகேல எப்படி சிட்டிக்குள்ளேயே ஒரு நதி போகும், அந்த மாதிரி பாரிஸ்லேயும் ஒரு நதி போகுது. ஸோ அந்த நதி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நதி தான், தெரியுதுங்களா? இது வந்து எந்த இடத்துல இருக்குன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஈஃபில் டவருக்கு இங்கே பக்கத்துலேயே வந்து நதி இருக்குது. ஸோ போலீஸ் பாதுகாப்பு, சேஃப்டி தாங்க. நான் கூட என்ன நினச்சேன் 24 ஹவர்ஸ் போலீஸ் இருக்காங்க, பார்த்தீங்களா இல்லையா? செக்யூரிட்டிஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க, பிரச்சனையே இல்லை. ஸோ நம்மகிட்ட ஏதாவது ராபரி பண்ணுறாங்கனாலும் கொஞ்சம் பயம்தான், அப்போயும் கொஞ்சம் பார்த்துருக்கணும். நைட்டு இதை சொல்கிறேன்னா, நைட்டு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு திருட்டனை வந்து டூரிஸ்டர்ஸே பிடிச்சிட்டாங்க, பிடிச்சி உட்கார வச்சுருந்தாங்க. அப்புறம் போலீஸ் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். நதில் நிறைய போட்டெல்லாம் இருக்குது. அந்த போட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் பே பண்ணணும்னு நினைக்கிறேன். இது எந்த டைமில் போகும் என்னன்ட்டு எனக்கு அதை பற்றி பெருசாக அப்டேட் இல்லை. இதை பற்றி அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து இதுக்கும் ரெடி ஆகிட்டு வந்திருப்பேன். டக்குன்னு அப்படியே முடிச்சுட்டு அப்படியே டோட்டல் சிட்டியை சுற்றி பார்க்குற மாதிரி முடியலை. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல. நைட்டு ஜொலிச்ச இந்த பாரிஸ் டவர் இப்போ பாருங்கள் காஞ்சி கருவாடை வந்துது. இப்படி தான் இருக்கும் போல். ஸோ ஓகே, எதுவும் நன்மைக்கே அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு பிளேஸை நம்ம விசிட் பண்ண கிளம்பலாம். நமக்கு டைம் போயிட்டே இருக்குது. நாங்கள் முடிச்சுட்டு நம்ம ஏர்போர்ட் போகணும். இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன் ஹவர் 1.5 ஹவர் ட்ராவல் வருது. ஸோ வந்து நம்ம போர்டிங் ஆல்ரெடி செக்இன் பண்ணிட்டேன். ஸோ இருந்தாலும் நம்ம ஏர்லியாக அங்கே போகிறது பெட்டர். ஸோ வாங்க நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போகலாம். இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஃபில் டவர்லேருந்து ஜம்ப் ஆகி லெசர்ஸ் மியூசியம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இந்த அழகை நான் என்ன சொல்கிறது, வேறு மாதிரி. வாங்க வீடியோவில் பார்ப்போம்.
பயங்கரமாக இருக்குது, எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, சினிமாட்டிக் மூட் போகலாம். மக்களே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு, ஃபோட்டோவும் எடுத்தாச்சு, பேகை மாட்டிட்டு நெக்ஸ்ட்டு எங்கேயாவது சுற்றுறதுக்கு இடம் தான் சுற்றலாம் தான். ஏர்போர்ட்டுக்கு லேட்டாக போகணுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஏர்லைன்ஸ் வேறு எனக்கு பிடிச்சி விட்ருவோம். ஸோ ஓகே, இப்போ உள்ளே வந்தது ஓகே. யார் ஹாப்பியாக இல்லையோ, நான் ஹாப்பி, ஜாலியாக இருக்கேன். ஐயோ சொல்ல விட, ஜாலியாக இருக்குன்னு சொன்னாலே அது எப்படி போய் முடியும் தெரியுங்களா? வேற மாதிரி போய் உள்ள டிக்கெட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் காட்டுறேன். அங்கே டிக்கெட் எல்லாம் எடுத்து போகிறதுக்கு இப்போ டைம் இல்லை. நான் அவ்வளோதான், அப்படியே இதெல்லாம் சுற்றி பார்த்து இன்னும் கொஞ்சம் அங்கெல்லாம் கொஞ்சம் பச்சையாக இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பார்க்கும்போது அந்த பிரமிடு பார்த்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருந்தாலும் நம்மகிட்ட ஓகே. ஆனால் வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, யூரோப் வரும்போது, இல்லைனா லவர்ஸோடு வாங்க, இல்லைனா வந்து கப்புலாக வாங்க. இந்த மாதிரி தனியாக வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, அது எதுக்குமே ஆள் இல்லை. என்ன நானே வந்து மேனேஜ் பண்ணிட்டு எனக்கு நானே வீடியோ எடுத்துக்கிட்டு எல்லாமே செல்ஃபாக பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் தனியாக போகிறதும் ஒரு அனுபவம் தான். எப்படின்னா அனுபவம் தானே, எல்லாமே கற்றுக்கணும்ல. ஸோ இதெல்லாம் கற்றுக்கிட்டனால தானே நெக்ஸ்ட் டைம் நம்ம கிட்ட ஒருத்தவங்க ஐடியா கேட்கும்போது நம்ம சொல்லலாம்ல, அங்கே போனால் இது இருக்கும், நீ இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எக்ஸ்ப்ளோர் த சிட்டி ஆஃப் ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸில் பாரிஸில் இருக்கும். பில்டிங் தான் வேறு மாதிரி இருக்குது. யாரை வச்சுக்கிறேன் தெரியல, பேடர்ஸ் பேசக்கூடாது. இல்லை அங்கே கல் போட்டு வச்சுருக்கானுங்க, அந்த பிரமிடை வந்து கையில் பிடிக்கிற மாதிரி. இதுவும் நல்லா தான் இருக்குது, இந்த ஒரு மூமெண்ட்டும். நல்ல வெயிலுங்க, நைட்டு ஓரளவுக்கு நல்லா குளிர் இருந்துச்சு. இப்போ குளிர் அதிகமாக இல்லை, ஒரு நல்ல ஒரு வெயில். வெயில் இவ்வளோதான் இல்லை, அந்தளவுக்கு வெயில் இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிற ஃபீலு, நம்ம ஊரில் வெயில் அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பெருசாக சுற்றி பார்க்கறதுக்கு இருக்குது. ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தால் சூப்பராக இருக்கும். கப்பலாக வரவங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் இந்த ஏரியா வேறு லெவலுங்க, வேறு மாதிரி ஃபோட்டோ எடுக்கலாம். நான் தனியாக வந்திருக்கேன், எனக்கு யாரும் ஃபோட்டோ எடுப்பேன், நானே என்னை எடுத்துக்கிட்டாதான். ஸோ இப்படியே ஒரு ஜாக்கெட்டை வச்சுக்கிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்க வேண்டியதான். நிறைய கண்ட்ரிலேருந்து இங்கே டூர் வராங்க, டூரிசமில் தான் ஓடுது போல், அந்தளவுக்கு டூரிஸ்டர்ஸ் வராங்க. நானே இந்த நாட்டுக்கு ஒரு டூரிஸ்டர் தானே. இப்போ நான் டேக்ஸ் பே பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு தானே இன்கம். அங்கே பெரிய ஒரு பால் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு. இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு 1.5 hour. இந்த ஏர்போர்ட்டில் டேக் ஆஃப் ஆனது, டேக்கின் ஆனதெல்லாம் இருக்குது. முடிஞ்சால் இந்த விளாகில் ஆட் பண்ணுறேன். நல்லாயிருக்கும். பஸ் நின்றுச்சு, நானும் பார்க்காம போயிட்டுருக்கேன். நம்ம இந்தியாவுக்கு எப்படியெல்லாம் டூர் வராங்களோ அந்த மாதிரி நம்மளும் இப்போ இங்கே டூர் வந்திருக்கோம். ரொம்பவே அற்புதமான ஒரு இதெல்லாம். அந்த நதி சொன்னல, அது பார்த்திங்கன்னா அது அந்த பக்கம்தான் இருக்குது. இங்கே எப்படி யூகேயில் வந்து தேம்ஸ் நதி, ஸோ அந்த மாதிரி போல் இங்கே இருக்குது. இப்போ டூரிஸ்ட்டு இங்கே டூரிஸ்ட்டுக்கு இங்கே நிறையா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க போல். இங்கிலீஷ் வேறு ஒழுங்காக வர மாட்டேங்குது, தப்பு தப்பாக சொல்லிடுச்சு. என்னாச்சுன்னு தெரியல, என்னோடய ஃபேஸை ஃபோக்கஸ் நான் சொன்னால் எங்கேயோ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கு இந்த கேமரா. அப்பப்போ சல்ல போனது. ஓய்
ட்ரைபாடில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். யாரும் இல்லை, நல்ல வெயில். ஓகே, நல்ல வெயில் தான். இப்படி தான் இருக்கணும். எவ்ரி டைம் குளிராகவே இருந்தால் எப்படி? நல்லா இருக்குது. ஸ்டாச்சு பார்க்குறீங்களா? இங்கே போகிறேன் ஸ்டாச்சு. பில்டிங்ஸ்லாம் வேறு லெவல். வாட்ஸ் த மீனிங் ஆஃப் லெவல்? ஐ டோன்ட் நோ. எவ்ரி ஒன் சேயிங் லெவல், வேறு லெவல். தமிழ் பீப்புள்ஸ் ப்ரோ வேறு லெவல் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. குட்டி கதை சொல்ல வேணாம். சூப்பராக இருக்கு எல்லா வியூவும். இப்போ இந்த பில்டிங் பேரெல்லாம் என்னன்னு தெரியல. கமெண்டில் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலி இப்போ அந்த தாஜ்மஹாலுக்கு முன்னாடி இருக்குங்களே அந்த மாதிரி இருக்குது. என்ன எதுன்னு தெரியாமலே வந்துட்டேன். நீங்கள் பேக் கேமரா காட்டுறேன். இங்கேருந்து பாரிஸ் டவர் சூப்பராக இருக்குது, பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். பாரிஸோட அழகை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே எப்படி சொல்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பலூன் தெரியுதா? இந்த பலூன் கீழே நெருப்பு எரியுதப்பா. இங்கே பாருங்களேன், தெரியுதாங்க? நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு. அதுக்கு மேலே தான் அந்த பலூன் பறக்குது. இது என்ன சயின்ஸோ, நம்மளுக்கு அதை பற்றி தெரியாத விஷயத்தை பற்றி நம்ம பேசக்கூடாது. போய் பக்கத்தில் போய் பார்க்கலாம். அதுக்கு டிக்கெட்டு, எல்லாத்துக்கும் டிக்கெட்டு தான். இங்கே பார்க்கலாம். நீங்கள் உள்ளே போயிட்டு பலூன் பறக்கிறது இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது. இதுக்கு ஏன் நான் போய் காசு கொடுத்து அங்கே போயிட்டு அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு அதுக்கு அவன் இங்கே தான் ஃபோட்டோ எடுக்கணும், இங்கே தான் எடுக்கக்கூடாதும்மா. அதுக்கு எதுக்கு, நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். ஓகே, எல்லா இடத்தையும் சுற்றியாச்சு, ஊருக்கு கிளம்பலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog-ஐ ஃபினிஷ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம யூகேயில் போய் சந்திக்கலாம். மறுபடியும் ஒரு நல்ல ரீல் இல்லை, நல்ல ஒரு vlog-ல சந்திக்க நான் ரொம்பவே ஆசைப்படுறேன். எவ்ரி ஒன் மிஸ் யூ. பாய்.